அரோமா தெரப்பி அப்படின்னு ஒரு விஷயம், பெரிய சீக்ரெட் இருக்கு. அந்த தெய்வத்தை கும்பிடுறோம் நம்ம, அந்த தெய்வத்துக்கே பிடிக்காத ஒரு வாசனை. இப்போ வந்து முருகரை கும்பிடுவாங்க, வீட்டில் சேவலை வறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த தெய்வத்தோட வாகனத்தையே அந்த அரோமா கொடுக்கும்போது அந்த சிலையை எந்த ஆவாகனம் பண்ணி எப்படி வைக்கணும், வைக்கலைன்னா அந்த சிலை திட்ட தான் செய்யும். அதே போல தான் வாராகி வைப்பாங்க. வாராகி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ச்சை தாண்டிடுச்சுனாலே ஏவி விட்டுட்டாங்க, வீட்டுக்குள்ள வருது அந்த ஏவல்னு வச்சுக்கோங்க. நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டா வீட்டுக்குள்ள வர முடியாது. அதையும் மீறி ஒரு விபத்தாவோ இதுவோ வருதுன்னா. வணக்கம் மக்களே, இந்த காணொலியில நம்ம கூட பிரபல ஜோதிடர் டாக்டர் ரேவதி இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அதாவது உக்கிர தெய்வ வழிபாடு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. ஐயோ, வீட்டில் வந்து உக்கிர தெய்வத்தை வந்து ஃபோட்டோ வச்சு வணங்குறது வந்து ரொம்ப தப்புப்பா, கணவன் மனைவி வந்து இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, வீட்டில் வந்து மாதவிடாய் சமயத்தில் வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், இப்படின்னு நிறைய பேர் நிறைய விதங்களில் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க. உக்கிர தெய்வ வழிபாடு எப்படி மேடம் பண்ணணும்? உக்கிர தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உக்கிர தெய்வங்கள் எல்லாமே எல்லையை காத்த தெய்வங்களாக தான் இருப்பாங்க. கோர பல்ல காட்டி மனித முகம் இல்லாத தெய்வங்கள், பிரத்யங்கரா, வாராகி, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு எப்படி இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் வீட்டில் வெளியில் ஸ்லிப்பர் கழட்டிட்டு வர மாதிரி அந்த பிரச்சனைகளை வெளியிலே கழட்டிட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஃபேமிலி மேனாக உள்ளே வரணும், ஒரு ஃபேமிலி உமனாக உள்ளே வரணும். அப்போது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாந்தமான தெய்வங்கள், அப்போ சரஸ்வதியோ இல்லை லக்ஷ்மியோ இந்த மாதிரி தெய்வங்களை வச்சு கும்பிடலாம். பூஜை ரூம் தனியாக இருக்குது அப்படின்னா அந்த ரூமை வந்து அனாவசியமாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னா தாராளமாக உக்கிர தெய்வங்கள் கண்டிப்பாக வைக்கலாம். குலதெய்வங்கள் கண்டிப்பாக பூஜை ரூமில் இருக்கணும். அதோட உக்கிர தெய்வம் இல்லாத பட்சத்துக்கு இப்போ கிச்சன்லேயே வச்சுருப்பாங்க நிறைய வீட்டில். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக அங்கே வந்து தெய்வங்களை வைக்கிறத விட ஒரு சந்தனம் பூசி ஒரு விளக்கு வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து சரஸ்வதியை கும்பிடுவோம், நான்வெஜ்ஜை சமைப்பாங்க. அது தெய்வத்துக்கே ஆகாத வாசனைகள். ஏன்னா அரோமா தெரப்பி அப்படின்னு ஒரு விஷயம், பெரிய சீக்ரெட் இருக்குது. அந்த தெய்வத்தை கும்பிடுறோம் நம்ம, அந்த தெய்வத்துக்கே பிடிக்காத ஒரு வாசனை. இப்போ வந்து முருகரை கும்பிடுவாங்க, வீட்டில் சேவலை வறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த தெய்வத்தோட வாகனத்தையே அந்த அரோமா கொடுக்கும்போது அந்த தெய்வம் சபிக்கும். அந்த தெய்வம் அங்கே இருக்காது. தெய்வம் சபிக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டாலும் தெய்வம் அங்கே இருக்காது. அந்த வீட்டில் வந்து கடாட்சம் வந்து குறைஞ்சிரும். அப்போ என்ன செய்யலாம், பூஜை ரூம் தாங்க இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு மஞ்சளை தடவி குங்குமம் வச்சு குலதெய்வத்தை மனசார பிரார்த்திச்சுட்டு அவங்க விளக்கேற்றலாம். அப்போ என்ன சமைச்சாலும் எந்த பிரச்சனையும் அங்கே கிடையாது. அதே மாதிரி தான் உக்கிர தெய்வமும். பூஜை ரூம் தனியாக இருக்குது, நான் உக்கிர தெய்வத்தை உபாசனையாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வீட்டில் வைக்கலாம். சாதாரணமாக ஒரு வீட்டில் வந்து உக்கிர தெய்வங்கள் வைக்கக்கூடாது. சிலைகள் சில பேர் வந்து சைஸ் வாரியாக வச்சுருப்பாங்க. சில பேர் வைக்கிறதுக்கே யோசிப்பாங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக வந்து உக்கிர தெய்வத்தோட சிலைகளை வச்சுருப்பாங்க. இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? சிலைகள் அப்படின்னு பார்க்கும்போதுன்னா அந்த குடும்பத்துடைய தலைவனுடைய இந்த கை அச்சு இந்த இதுக்கு மேலே வளர்ந்துருச்சு அப்படின்னாலே அந்த சிலைகள் வீட்டில் வச்சுருக்கிறது வாஸ்து குற்றத்தை கொடுத்துரும். நீங்கள் ஒரு சிலை வைக்கிறீங்க, இப்போ வாராகி சிலை வச்சுருக்கீங்க, ஒரு ட்ரெண்டு வந்துச்சு, எல்லாரும் எடுத்து வச்சாங்க. ஆமாம், நான் நல்லா இருக்கேன், ஆனால் மனசு கஷ்டமாயிடுச்சு, குடும்பம் பிரிஞ்சிருச்சு, பிரச்சனை. அந்த சிலைனால கிடையாது, அந்த சிலையை எந்த ஆவாகனம் பண்ணி எப்படி வைக்கணும், வைக்கலைன்னா அந்த சிலை திட்ட தான் செய்யும். அதே போல தான் வாராகி வைப்பாங்க. வாராகி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ச்சை தாண்டிடுச்சுனாலே அவளுக்கு 5 கிலோ சாப்பாடு வைக்கணும். ஓ, சைஸுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடா? அந்த இன்ச்சை தாண்டிடுச்சுனாலே 5 கிலோ சாப்பாடு. அதுவும் எப்படி 3 வேளை வைக்கணும் சாப்பாடு. நம்ம மட்டும் 3 வேளை சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி 3 வேளையும் அவளுக்கு வந்து பழங்கள் ஒரு படையல் போடணும். சிலைகள் வீட்டில் வச்சா இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, கோவிலில் சிவன் கோயிலுக்குன்னு போகிறீங்க, ஆனால் ஐயர் என்ன பண்ணுறாங்க, சிவனுக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க, சுற்றி உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் சாப்பாடு, அந்த சாப்பாடு ஸ்க்ரீனை போட்டு சாப்பாடு வைப்பாங்க. அதே போல தான் வீட்டில் சிலை வச்சிட்டிங்க அப்படின்னாலே அதுக்கு அபிஷேகம் பண்ணணும். இல்லையா என்னால் அதெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னா வாங்காதீங்க. வீட்டில் ஃபோட்டோ சின்னதாக வைங்க, ஒரு விளக்கு ஏற்றுங்க, போதும். எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ எல்லா இடத்துலையும் சிலையை வாங்கிட்டு வந்துடுவோம், ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துடுவோம். அன்னைக்கு ஒரு கும்பிட்டு அதோடு அதை மறந்துடுவோம் நம்ம. அப்போ நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த தெய்வத்தை பசியோடு உட்கார வச்சிங்கன்னா அந்த வயிறு எரிஞ்சு அது சபிக்குமா இல்லை சபிக்காதா? கரெக்டு. அதுதான் சிலைகள் பூஜை ரூமில் எதுவுமே தேவை. எல்லாம் நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு கிராமத்துக்குள்ளே போங்களேன், அதுவும் பழமையான கிராமத்துக்குள்ளே போங்க, வேல் கொம்பு ஒன்று வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சுருப்பாங்க, அருவாவை வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. எந்த இடத்துலையும் இப்போ வைக்கிறாங்களாம் தெரியாது, எந்த இடத்துலையும் முருகர் சிவன் அதெல்லாம் கிடையாது.
குலசாமிக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு வளர்ச்சியை தரும். அவங்களுக்கு என்ன, விவசாயம் விளையணும், நல்லா சாப்பிடணும், குடும்பத்தோட ஒத்துமையாக அப்படி தான் வாழ்வாங்க. ஆனால் நகரத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி நான் இந்த கோயிலுக்கு போனேன், நான் ஒரு சிலையை வாங்கிட்டு வந்துட்டேன், வீட்டில் வளர்ச்சி வரும் வச்சு நீங்கள் 2 நாள் சாப்பாடு வைப்பீங்க, ஊதுபத்தி காட்டுவீங்க, அபிஷேகம், 10வது நாள் அது மறந்து போயிடுறோமே. வேலை பிஸியில் அதை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம். அப்போ என்ன செய்யணும், வீட்டில் பூஜை ரூமில் சாமி ஃபோட்டோ இருக்கா, விளக்கேற்றுங்க போதும். நீங்கள் முருகர் சிலையோ இந்த சிலையோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு சாப்பாடு போட்டு அபிஷேகம் பண்ணணும். அந்த அடிக்கு ஏற்றபடி சாப்பாடு வைக்கணும். பொதுவாக ஒரு சில பெண்கள் சொல்லி நான் பார்த்துருக்கேன், இந்த காளி கோவில்களுக்கு போனால் எனக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? காளி அப்படிங்கிறவ வந்து சனியுடைய ஆதிக்கம் கொண்டவ, பிரத்திங்கரா அப்படிங்கிறவ செவ்வாய் சனியோட ஆதிக்கம் கொண்டவ. இந்த காளி கோவிலுக்கு போகும்போது ஒரு சிலருக்கு ஆகலைன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த சனி வந்து 6, 8, 12 இருக்கும். அவங்க அங்கே போகும்போது ஆகாமல் போகாது, வேறு சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும். முன்ஜென்மத்தோட சிந்தனையோ இல்லையா இனி நடக்க போகிறது ஒரு இன்ட்யூஷனோட பிரச்சனையை கொடுத்துரும். இவங்க சொல்கிறத வீட்லேயும் நம்ப மாட்டாங்க, ஆனால் அந்த பிரச்சனை நடக்கும்போது இவங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுத்துரும். அதனால் அதே போல் சனி சந்திரன் சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். அப்போ சனி சந்திரன் சேர்ந்துருக்க ஜாதகத்தில் வந்து தனித்த அம்பாள் கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஃபேமிலியோடு போகிறது ஓகே. தனித்த அம்பாள் கோயில் இருக்குங்க, அங்கே செல்லாய் கோயில் இருக்குது, குடும்பத்தோடு போய் கும்பிடும்போது பாதிப்பு இருக்காது. தனித்த போகும்போது அது பிரச்சனை, அந்த இல்யூஷனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். சில பேர் சொல்லுவாங்க, காளி கோவிலுக்கு போனால் எனக்கு அடிச்சதே ஜாக்பாட், எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்குள்ள ஒரு 10 ஆள் இருக்கிற ஒரு பலம் இருக்கு, ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, இருக்கிற பிரச்சனையும் படிப்படியாக குறையுதுன்றாங்களே, இது என்ன ஆதிக்கம் இருக்கு? அவங்களுக்கு சனி தசை தொடங்கியிருக்கும். சனி தசை வந்து எல்லை தெய்வத்தை குறிக்கிற தெய்வம், குல தெய்வத்தை குறிக்கிற தெய்வம். ஒரு ஜாதகத்தில் சனி தசை வருதா, எந்த கோயிலும் பரிகாரமும் போக தேவையில்ல, எல்லை கோயிலில் போயிட்டு ஒரு விளக்கேற்றி காளியை கும்பிட்டுட்டாங்கனாலே அது வந்து பக்கத்தில் நின்றுடும், சக்ஸஸை கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் காளி அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளோட சுவாசம் தான் காளியே. அந்த யூனிவர்சல் டைமுன்னு சொல்லக்கூடிய அடுத்த ஜாமத்தில் 12 to 1, அதே போல் 3லேருந்து 3:15 இந்த டைமிங்கில் ஒருத்தர் எழுந்து மெடிடேஷன் பண்ணாலே அந்த ஆரோ வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். எந்த செய்வனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனை, ஒருத்தவங்களை கத்தியத்து வெட்டவே வரட்டுமே, இந்த மெடிடேஷன் வந்து அவன் மனசை நம்ம கிட்ட வர அந்த மைண்டே மாற்றி கொடுத்துரும். அதே மாதிரி வராகி கூட சில பேர் வந்து ரொம்ப உக்கிர தெய்வம். இப்போ உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா வராகி அம்மா கிட்ட வேண்டுங்க, அதெல்லாம் வந்து படிப்படியாக குறைஞ்சிரும்ன்றாங்களே. நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ அஷ்டமியா உடனே வந்து காலபைரவர், அஷ்டமியில் காலபைரவர் பிறந்தார், அதனால் அஷ்டமி திதி பாலபைரவருக்கு. முருகரா சஷ்டி, முருகர் பிறந்தது சஷ்டி திதி. அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரமும் திதியும் தான் நம்ம இறைவனை கும்பிட்டுட்ருக்குறோம். அதே போல் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னாக்கா இந்த எலுமிச்சம்பழத்தை போய் சொருவாங்க. ஆமாம். அப்புறம் வந்து காசை வந்து வெட்டி போடுவாங்க. இதெல்லாம் உண்மை இல்லை கிடையாது. ஜாதகத்தில் ராகு தசையோ சனி தசையோ நடந்தால் அது செய்கிறது பலிக்கும். மற்ற நேரத்தில் பண்ணும்போது 10/11 தான். இப்போ காசை வெட்டி போடுறது அப்படின்னும் போது இந்த சவுத் சைட் பெரும்பாலும் பிடிக்காதவங்க பேரை சொல்லி காசை வெட்டி போட்டு அந்த குடும்பமே வந்து கொலை நாசம்ன்றாங்களே, இது உண்மையா இல்லை உருட்டா? உருட்டு கிடையாது, உண்மைதான். காசை வெட்டி போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் தனியாக பிரிஞ்சிருக்கும், நல்லா இருந்துட்டு இருப்பாங்க. நடுவில் என்ன ஆகிடும், திடீர்னு சேர்ந்துருவாங்க. அந்த வெட்டி போட்டுட்டு உள்ளே போய் சேர்றாங்க, அப்போ தான் அந்த குலம் நாசமாகும். அது வரைக்கும் நாசமாகாது. வெட்டிட்ட அப்படின்னா நீ அடுத்து சேரக்கூடாது, சேர்ந்த அப்படின்னா குளத்தை மொத்தத்தையும் அழிச்சிடும் அந்த அம்பாள். அப்போ எதனால போய் காசை வெட்டி போட்டு இப்படி பண்ணுறாங்க? கோபம், சொத்தை பிடுங்கிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, பங்காளி பிரச்சனை, வீட்டில் பொண்ணை வாழ வைக்கல, அடிச்சிட்டாங்க, அதுக்கெல்லாம் உச்சக்கட்ட கோபத்தில் ஒரு செயலை செஞ்சுட்டு மனசு சாந்தி ஆனதுக்கப்புறம் போனால் போதுன்னு மனித தன்மையோடு போகும்போது இது பிரச்சனையாக இருக்கும். இப்போது நீங்கள் செய்வினை அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில பேருக்கு வந்து செய்வினையே பலிக்காது. நீங்கள் எந்த மாதிரியான செய்வினை, கேரளா மாந்திரிகமே கூட வச்சா கூட ஒரு சில ஜாதகம், ஒரு சில ஆணுக்கோ பெண்ணுக்கோ செய்வினையே வந்து செல்ஃப் எடுக்காதுன்னு, அது யாராக இருக்கலாம்? கண்டிப்பாக ராகு வந்து நல்ல இடத்துல உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செஞ்சாலும் செய்வேன். இப்போ வந்து ராகு வந்து மீனத்தில் இருக்காரு, துளாராசிக்கு 6ல் ராகு, இப்போ செய்வன பயம் அவங்களுக்கு இருக்கும். இப்போ அடுத்த மாதம் ராகு வந்து கும்பத்துக்கு போகிறாரு, அப்போ கன்னிராசிக்கு 6ல் குரு, அப்போ அவங்களுக்கு செய்வன பிரச்சனைகள் இருக்கும். ராகு தசை இல்லாமல் ஒருத்தர் செய்வனை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வராது, 100% எழுதி வச்சுக்கலாம்.
ஓஹோ. ஆனா என்ன வரும்னா, ஆ. இப்போ ஒருத்தர் ஏவி விட்டுட்டாங்க, வீட்டுக்குள்ள வருது அந்த ஏவல்னு வச்சுக்கோங்க. நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டா வீட்டுக்குள்ள வர முடியாது. அதையும் மீறி ஒரு விபத்தாவோ இதுவோ வருதுன்னா, குடும்பத்துல யாரோட ஜாதகத்துல ராகு வந்து பிரச்சனை ஏற்படுத்துதோ அவங்கள அடிக்கும். ஒருத்தனை அடிக்க அமிச்சது அம்பு மாதிரி இவங்க வந்து குத்துறதும் உண்டு. இப்போ உக்கிர தெய்வத்தோட வழிபாடு பண்ணா உங்களுக்கு செய்வேனா எந்த விதமான கட்டுமே பலிக்காது அப்படின்றாங்களே. உண்மைதான். உக்கிர தெய்வம்ன்றது என்ன தெரியுங்களா? தெளிவா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? உக்கிர தெய்வம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கத்து மேலேயும் புலி மேலேயும் நாய் மேலேயும் உட்காந்துருப்பாங்க. அந்த இதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த புலி போய் அடிச்சிடும். அதுதான் அந்த தெய்வத்தோட கேரக்டர். உக்கிர தெய்வத்துக்கு என்னன்னா, அதுக்கு ஒரு படையலை போட்டுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டோன்னா நம்மளுக்கு பாதுகாப்பாக வந்து நின்றுடும். அதான் உக்கிர தெய்வத்தோட. அதுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அந்த சாப்பாடோட வாடை. தசமகா காளின்னு இருப்பாங்க, ஆட்டை வெட்டி ரத்தத்தை ஊற்றுவாங்க அம்பாள் மேலே. அந்த ஒரு வாட்டி ஊத்துறது அந்த குளத்தையே அது காப்பாற்றும். இப்போ சைஸ் வாரியா வந்து சிலைகள் வச்சு அதுக்கேத்த மாதிரியான உணவு கொடுக்கணும்ன்றீங்க. சிலையே இல்லாம வெறும் போட்டோ மட்டும் வச்சு ப்ரே பண்ணா போதும். சும்மா ஒரு ஒற்றைக்கலையை வச்சுட்டு கூட சாமி கும்பிடுங்க, போதும். அது போதும். சாந்தமா பூஜை ரூமே வந்து லட்சணமா இருக்கணும். எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பெரிய அலங்காரம் பண்ணி வச்சாதான் சாமியே உள்ள வந்து, சாமின்றது நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இறைவன் வந்து இயற்கையாகவே இருக்கான். நீங்கள் மனசார 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணா, ஏன் இருதயேஸ்வரர் ஒருத்தருக்கு இருதயமே பாதிச்சிருச்சு, ஆனால் தன்னோட மனசுக்குள்ள இருதயத்துக்குள்ள அந்த சிவனை உட்கார வச்சு கும்பாபிஷேகம் பண்ணார். அப்போ அவருடைய மனசு எப்படி, அந்த கும்பாபிஷேகத்தோட வேல்யூ ரொம்ப பெருசு. அப்போ இறைவன் நம்மளுக்குள்ளதான் இருக்கான். அந்த சாமி ரூம் வந்து லட்சணமாக ஒரு தீபம் எரிஞ்சு நமஸ்காரம் பண்ணாலே போதும். மிக தெளிவான வணக்கம். நன்றி. வணக்கம்.